புரட்சி பாரதம் கட்சி என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். புரட்சி பாரதம் கட்சி என்டிஏவிலிருந்து விலக இருப்பதாக தெரிவிக்க தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது குறித்து தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையை புரட்சி பாரதம் கட்சி நடத்தி வந்தது. குறிப்பாக அந்த பேச்சுவார்த்தையில் தங்களுக்கு 2 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் கேவிக்குப்பம் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட புரட்சி பாரத கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்த நிலையில் அப்போது வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலின் போது உங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கி தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று அதிமுக சார்பில் உறுதியளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் நேற்றைய தினம் அதிமுக அலுவலகத்திற்கு வந்த பூவை ஜெகன்மூர்த்தி வரவழைக்கப்பட்டார். அவருக்கு ஒரு இடம் ஒதுக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தது ஜெகன்மூர்த்தியை அதிர்ச்சி அடைய செய்தது. கூடுதல் தொகுதிகளை ஒதுக்குவார்கள் என எதிர்பார்த்த நிலையில் ஒரே ஒரு தொகுதியை ஒதுக்கி இருப்பது ஜெகன்மூர்த்தி மற்றும் அவரது கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இன்று மாலை 4 மணி அளவில் தனது இல்லத்தில் தனது ஆதரவாளர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். அந்த ஆலோசனையின் முடிவில் தனது நிலைப்பாட்டை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே புரட்சி பாரதம் கட்சி இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் பேசும் பொழுது அவர்கள் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே ஜெயலலிதா இருந்த போதிலேயே 2016 தேர்தலின் போது கூட எங்களுக்கு ஒரு தொகுதி ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி ஒதுக்குவதாக கூறியிருந்தார்கள். ஆனால் அப்பொழுதே ஒரு தொகுதி என்றால் நாங்கள் நிற்க மாட்டோம் என்று கூறி அவர்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை மட்டுமே நாங்கள் அளித்திருந்தோம். கடந்த 15 ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமியோடு நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களுக்கு 2 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்த நிலையில் அவர்கள் ஒரு தொகுதியை ஒதுக்கி இருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எங்கள் தலைவர் எடுப்பார் என்று அவருடைய கட்சி நிர்வாகிகள் கூறுவதை பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கும் பொழுது பூவை ஜெகன்மூர்த்தி அதிமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகுகிறாரா அல்லது நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பாரா என்பதை நாம் இன்று மாலை தெரிய வரும். சலோமி, புரட்சி பாரதம் கட்சி என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். புரட்சி பாரதம் கட்சி என்டிஏவிலிருந்து விலக இருப்பதாக தெரிவிக்க தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது குறித்து தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையை புரட்சி பாரதம் கட்சி நடத்தி வந்தது. குறிப்பாக அந்த பேச்சுவார்த்தையில் தங்களுக்கு 2 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் கேவிக்குப்பம் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட புரட்சி பாரத கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்த நிலையில் அப்போது வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலின் போது உங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கி தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று அதிமுக சார்பில் உறுதியளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் நேற்றைய தினம் அதிமுக அலுவலகத்திற்கு வந்த பூவை ஜெகன்மூர்த்தி வரவழைக்கப்பட்டார். அவருக்கு ஒரு இடம் ஒதுக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தது ஜெகன்மூர்த்தியை அதிர்ச்சி அடைய செய்தது. கூடுதல் தொகுதிகளை ஒதுக்குவார்கள் என எதிர்பார்த்த நிலையில் ஒரே ஒரு தொகுதியை ஒதுக்கி இருப்பது ஜெகன்மூர்த்தி மற்றும் அவரது கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இன்று மாலை 4 மணி அளவில் தனது இல்லத்தில் தனது ஆதரவாளர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். அந்த ஆலோசனையின் முடிவில் தனது நிலைப்பாட்டை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே புரட்சி பாரதம் கட்சி இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் பேசும் பொழுது அவர்கள் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே ஜெயலலிதா இருந்த போதிலேயே 2016 தேர்தலின் போது கூட எங்களுக்கு ஒரு தொகுதி ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி ஒதுக்குவதாக கூறியிருந்தார்கள். ஆனால் அப்பொழுதே ஒரு தொகுதி என்றால் நாங்கள் நிற்க மாட்டோம் என்று கூறி அவர்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை மட்டுமே நாங்கள் அளித்திருந்தோம். கடந்த 15 ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமியோடு நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களுக்கு 2 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்த நிலையில் அவர்கள் ஒரு தொகுதியை ஒதுக்கி இருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எங்கள் தலைவர் எடுப்பார் என்று அவருடைய கட்சி நிர்வாகிகள் கூறுவதை பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கும் பொழுது பூவை ஜெகன்மூர்த்தி அதிமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகுகிறாரா அல்லது நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பாரா என்பதை நாம் இன்று மாலை தெரிய வரும். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.